Hello everyone, welcome to a problem solving series. இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். So question number 12, question என்னன்னா temperature coefficient of resistance of wire is இவ்வளவு. Temperature coefficient அதாவது இந்த ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 20 டிகிரி செல்சியஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் எத்தனை டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்? இவ்வளவுதான் क्वेश्चन. ஓகேவா? see ஃபார்முலா என்ன? R2 is equal to R1 into 1 plus alpha into T2 minus T1. இந்த ஃபார்முலாவை நீ சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? R2 minus R1 by R2 is equal to alpha into T2 minus T1. see 1 பண்ணல இங்க பாரு R2 by R1 வந்துருமா? அடுத்து இந்த +1 இங்க வந்துச்சு -1 ஆயிரும். அப்ப LCM எடுப்போமா? அப்ப R2 minus R1 by R1. R2 என்ன? 2 minus 1 by 1 is equal to alpha into T2 minus 20. இப்போ இந்த வேல்யூ என்ன? 1 divided by alpha. alpha என்ன? alpha இங்க வந்து டிவிஷன்ல வந்துரும். alpha என்ன? 0.0125. 0.00. அப்படிதான் எழுதலான்ட்டு நானும் யோசிச்சேன். இதான் T2 minus T1. see இதை நீ எப்படி எழுதிக்கலாம்? உனக்கு என்ன இது வந்து நல்லா பார்த்தனா 1/125 பார்த்தனா உனக்கு வந்து 8 னு கொடுக்கணும். அப்ப 800 plus ஒரு 20. அப்ப 820 தான் ஆன்சரா இருக்கணும். பட் நோ ப்ராப்ளம், நம்ம ஒரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணுவோம். 1 divided by இத பாரு 1 2 3 கரெக்ட்டா? ஒரு 3 டெசிமல் தள்ளி கொண்டு போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 1.25 னு கிடைக்கும். கரெக்ட்டா? 1.25 into 10 power minus 3. 10 power minus 3 மேல போயிடுச்சுனா என்ன ஆயிரும்? +3 ஆயிரும். அப்ப 1000 by 1.25. 1.25 உனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்க. 1.25 நீ எப்படி எழுதிக்கலாம்? 5/4. ஓகேவா? புரியல? ஏன் 1/8 னு எழுதுனா? அதுவும் கரெக்ட் தான். 0.125 கிடைக்கும். அப்ப 10/8 னு எழுதிக்கோ. 10/8 தானே 5/4. கரெக்ட்டா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா வந்துரும். 200 into 4 800 equal to T2 minus 20. 20 இங்கிட்டு கொண்டு வந்து T2 என்ன? 820 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து மெதுவா. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு சில பேருக்கு டவுட் வரும், நம்ம ஏன் இந்த இடத்துல கெல்வினுக்கு மாற்றலை? ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் பார்த்தோன்னா எப்பவுமே டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த T2 மைனஸ் T1 வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ கெல்வினில் வச்சுருந்தாலும் சரி, டிகிரி செல்சியஸ் வச்சாலும் சரி, ரெண்டு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இதை கெல்வினுக்கு மாற்றினா நான் என்ன பண்ணுவேன்? 20 வந்து கெல்வினுக்கு மாற்றுவேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ் மாற்றினா உனக்கு அதே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 12ஓட கரெக்ட் ஆன்சர் 820 டிகிரி செல்சியஸ். தேங்க்யூ.